புதன்கிழமை, வியாழக்கிழமை மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். 2000க்கும் மேல கவிதைகள் எழுதியிருக்காங்க. சில கவிதைகள் நமக்கு கிடைக்காம போச்சு. ஏன்னா, அவர் அந்த மாரி கவிதை எழுதுறாருன்னு இந்த குடும்பத்துல இருந்தவங்களுக்கே தெரியல. சாதாரணமாவே சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்றாங்கன்னா, அதுவரைக்கும் தெரியாது. அப்புறம் மத்தவங்க வழியா தான் அவங்களுடைய அந்த முக்கியத்துவம், அவங்களுடைய திறமை இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் மகரிஷி அவர்களுடைய கவிதைகள் சிலதெல்லாம் நமக்கு கிடைக்காம போச்சு. இருந்தா கூட இருக்கிற கவிதைகள் இப்போ தொகுத்து ஞான களஞ்சியத்துல குடுத்திருக்கிற கவிதைகள படிக்கும்பொழுது, எவ்வளவு ஆழமான கருத்துக்களை வெவ்வேறு துறைகள்ல மகரிஷி அவர்கள் கவிதைகள் மூலமா குடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதுல இன்று சித்து அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதைய பார்க்க போறோம். சித்துன்னா என்ன? பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன செய்யறாங்க அதுல? சில மந்திரங்கள், இல்ல சில மூலிகைகள் இத வைத்து ஒரு செயல செய்யறாங்க. ஆனா செயல் செய்யறது நம்ம கண்ணுக்கு புலப்படாது. தெரியாது. அந்த விளைவ மட்டும் நாம பார்க்கிறோம். உடனே என்னன்னா, ஆஹா! இவர் ஏதோ ஒரு அற்புதத்த நிகழ்த்திட்டார். அப்படின்னுட்டு நம்ம அதுல மயங்குறோம். அவர் எந்த நோக்கத்தோட செய்யறாருங்கிறது நமக்கு தெரியாது. முக்கால் பாகம் பார்த்தோம்னா, யாருமே மற்றவர்களுக்கு அது நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த காலத்துல செய்யறதில்ல. அந்த காலத்துல சித்தர்கள், சித்தி பெற்றவர்கள் அவங்க 8 விதமான சித்திகளை தவம் செய்து அவங்க அத கத்துக்கிட்டாங்க. சில பேருக்கெல்லாம் உள்ளுணர்வா கிடைச்சது. 8 விதமான சித்திகள் என்னென்ன? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்னு 8 விதமான அஷ்டமா சித்திகள். இந்த அனிமாங்கிறதுல ரொம்ப தேகத்தையே சின்னதா சுருக்கிக்கிறது. மகிமாங்கிறது அப்படியே பெருசா விரிச்சுக்கிறது. லகிமா காத்த போல லேசா இலகுவா அப்படிம்பாங்க. அதுதான் லகிமா. அது லேசா உடம்ப காத்த போல வச்சுக்கிறது. அப்ப பறக்க முடியும். கரிமா அப்படிங்கிறது கனமா மலைகளாலும் இல்ல வாயுனால அசைக்க முடியாம பாரமா இருக்கிறது. பிராத்தி அப்படிங்கிறது எல்லா பொருள்களையும் தன்னோட வயப்படுத்திக்கிறது. அப்புறம் மனசுனால நினைச்சதெல்லாம் தான் அடையிறது. பிராகாமியம்ங்கிறது கூடு விட்டு கூடு பாயறது. ஈசத்துவம் அப்படிங்கிறது தேவர்களிடத்தும் தன்னுடைய ஆதிக்கத்தை எப்படி செலுத்தலாம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் வசித்துவம்னா எல்லாத்தையும் வசியப்படுத்துறது. நம்ம ராமாயணத்திலேயே பார்க்கலாம். இந்த மாதிரி ஆஞ்சநேயர் அவர் பெருசா தன்னோட உடம்ப பெருசாக்கிட்டார். அப்புறம் இலங்கைக்கு அந்த பக்கம் போனபோது தன்னோட உடம்ப லேசாக்கி பறந்து போனார். அப்புறம் சில இடங்கள்ல சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அடுத்த யுகத்துல கூட தன்னுடைய வாள அத கூட அசைக்க முடியாத அளவுக்கு அத கனமா அப்படியே மகாபாரதத்துல நம்ம பாக்குறோம். பீமன் அங்க அவர் ஆஞ்சநேயர் தான் உட்கார்ந்துருக்கான்னு தெரியாம ரொம்ப கர்வத்தோட அவரோட வாள இது என்ன பெரிய இதுன்னு அசைக்கலான்னு பாக்குற, அசைக்க முடியல. அத அவ்வளவு பாரமா பண்றார். அந்த மாதிரி பார்த்தோம்னா சில பேர், சில மகான்கள், சில சித்தர்கள் அவங்க இந்த சித்தியெல்லாம் கத்துக்கிட்டு இந்த மாதிரி சித்து வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ஆஞ்சநேயர் நிறைய இடத்துல பார்த்தோம்னா அவங்கவங்க யாரெல்லாம் ஒரு ஈகோவோட, கர்வத்தோட, ஆணவத்தோட செயல்பட்டாங்களோ அதை போக்கி
அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதே தவறான முறையில இவர ராவணன் எல்லாத்தையுமே வந்து தான் வந்து அடக்கி ஆளணும். அசுரர்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. சில சித்து வித முறைகள் அவங்க கத்துக்கிட்டா கூட நிறைய பேர் அதை வந்து சரியான விதத்துல உபயோகப்படுத்தல. ஆனா சித்தர்கள் அதை நல்ல விதத்துக்கு தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இத வந்து தவறா புரிந்து கொண்டு நமக்கு பொருள் கிடைக்கும், பணக்காரங்களாகலாம் அப்படின்னு இந்த சித்து வேலையை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரு மக்களை தவறான வழியில கொண்டு போறாங்க. நிறைய பேர் இந்த சித்த பயன்படுத்தியே மக்களை நல்வழிப்படுத்தினவங்களும் இருக்காங்க. மகான்கள்ல இருந்து கூட இருக்காங்க. ஆனா சாதாரண மனிதர்கள் இந்த சித்த வந்து தவறான வழியில உபயோகப்படுத்தி அவங்கள மயக்கிறது, பெண்களை வந்து தவறான வழியில உபயோகப்படுத்திக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயத்துல இத உபயோகப்படுத்துறாங்க. நான் சின்ன வயசுல நாங்க வந்து ரயில்வே காலனில இருந்தோம். அந்த பக்கம் அண்ணா நகர்னு ஒரு இடம் இருந்துச்சு. அப்போ நான் வந்து 8வது, 9வது படிச்சுட்டு இருக்கும்போது ஆனந்த விகடன்ல இந்த நிகழ்ச்சிய போட்டிருந்தாங்க. இந்த குடுகுடுப்பக்காரர் அவரும் இப்படித்தான் வந்து மையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த குடுகுடுப்பக்காரர் வந்து இது மாரி பண்ணுவார். நெறைய பேர் சொல்லுவாங்க. அவருக்கு எதிர்க்க வரக்கூடாது. அவர் அந்த மையெல்லாம் குடுத்தா இட்டக்கூடாது. இந்த குடுகுடுப்பக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, அண்ணா நகர்ல ஒரு பெண்மணி பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்கள வந்து தனியா இருக்கும்போது ஏதோ பண்ணி மையத்த தடவி விட்டாரோ என்னவோ தெரியல. அது ஏதோ பண்ணிட்டு போயிட்டாரு. இரவு நேரம் வந்தபொழுது அவங்க வீட்டுக்காரர் வந்து ஆபீஸ்ல வந்திருக்காரு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 11 மணி சுமாருக்கு தன்னுடைய உடையெல்லாம் களைந்து அவங்க பாட்டுக்கு வீட்ட விட்டு வெளியில போக ஆரம்பிச்சிருக்காங்க. கணவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் பிரெக்னன்ட் வேற. நல்லாவும் இருப்பாங்க பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு உடனே, அந்த அம்மாக்கு ஒரு போர்வ மாரி ஒரு துணிய சுத்தி, அதுக்கப்புறம் உடனே போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த அம்மா எங்க போறாங்கன்னு அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பார்த்தா இந்த அம்மா வந்து சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. சுடுகாட்டுக்கு போய் பார்த்தாக்கா, அந்த யாரு குடுகுடுப்புக்காரர் வந்தாரோ, அவர் வந்து அங்க உட்கார்ந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி, இந்த அம்மாக்கு பழைய நிலைக்கு கொண்டு வர சொல்லி, இதெல்லாம் பண்ணினாங்க. அப்படின்ட்டு வந்து அப்பவே படிச்சிருக்கோம். அந்த மாதிரி சிலர் இவர்கள் சித்தர்கள் வந்து அத நல்ல விதத்துல உபயோகப்படுத்தினத, தவறான வழியில அவங்க இந்த மாரி எல்லாம் நெறைய பேரு கத்துக்கிட்டு அத செய்றாங்க. இதுக்கு மந்திரங்கள் உபயோகப்படுது, மூலிகைகள் உபயோகப்படுது. இப்ப பட்டினத்தார் கூட கேள்விப்பட்டிருப்போம். அவங்க சகோதரியே அவருக்கு கெடுதல் செய்யணும்ன்ட்டு அப்பத்துல வந்து விஷம் கலந்து குடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டோம் அப்படின்னு. அவருக்கு அது தெரிஞ்சு அவர் என்ன பண்றார், தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு அந்த அப்பத்த அவங்க குடிசை மேல வந்து தூக்கி எறியறாங்க. அது பத்தி எரிஞ்சு போறது. அப்புறம் தான் தன்னோட தவற உணர்ந்துக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி மகான்கள்லாம் அவங்க நல்ல விதத்துல உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா, சித்துங்கிறத வந்து அது வந்து தான் என்ன வந்து ஒரு வாழ்க்கை குறிக்கோள அடையணுமோ, அதுக்கு தடங்கலா அது இருக்கக்கூடாது. அதை நல்வழிப்படுத்துவதற்கு, இறை உணர்வு பெறுவதற்கு அது உபயோகமா இருக்கணும். அப்படி இறை உணர்வு பெற்றா, இந்த அஷ்டமா சித்திகளை எப்படி மத்தவங்களுக்கு இந்த இறை உணர்வு பெற்ற விஷயத்தை கொண்டு போறது? அப்படின்னு நல்ல விதத்துல உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆனா, இந்த அறகுறையா இருக்கிறவங்க, இறை உணர்வு பெறாதவங்க அவங்கலாம் இத தவறான விதத்துல உபயோகப்படுத்தி, மக்களை ஈர்ப்பதற்கு, அவங்க பொருள் சேர்ப்பதற்கு, தனக்கு அந்த பவர் வந்துச்சுன்னா, அத தவறான வழியில உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதுதான் மகரிஷி அவங்க இதுல மயங்காதீங்க. இது எப்படி கிடைக்குதுன்னு ஒரு கவிதையில சொல்றார். தனி மனிதன் பல காலம் பழகிக் கொண்ட தந்திரத்தால், கைத்திறத்தால் பொருள்கள் தன்னை இனிதாக பிறர் வியக்கும் விதத்தும் காணும் எவரும் எளிதில் அறியா திறமையோடும் மனித இனத்துக்கே என்றும் எவ்விதத்தும் மதிக்கும் உடலுக்கும் ஒரு பயனும் அற்ற புனித முறையால் மாற்றி விடுதல் போல் புனையும் செயல் சித்தாகும். சமூக நஷ்டம் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ சித்துங்கிறது தேவையே இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க? இத வந்து ஒரு வித்தையா கத்துக்கிறாங்க.
தந்திரத்தினால, தன்னுடைய கைத்திறத்தினால, இல்ல சில மூலிகைகள் அது கூட உபயோகப்படுது. அப்ப அந்த மூலிகைகள வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பொருள்கள வந்து இந்த மாரி அந்த சித்து தனக்கு அந்த ஆற்றல் கிடைச்ச உடனே, வேற எங்கேயோ இருக்கிற பொருட்கள தன் கையில வரவழைக்கிறாங்க. வரவழைச்சு அதுக்கும் அவங்க தன்னுடைய ஆற்றல செலவழிக்கணும். அந்த மாரி செலவழிச்சு, எங்கேயோ இருக்கிற பொருள்களை தன்னுடைய திறனால மத்தவங்க வியக்கிற மாதிரி, இவங்க எப்படி அத கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா, அங்க பொருள் கிடைச்சது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். சோ காணும் எவரும் எளிதில் அறியா திறமையோடும் அவங்களுக்கு இவங்க எப்படி இந்த பொருள கைக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி செய்து மனித இனத்துக்கே சமூகத்துல அந்த உடலுக்கும், மனதுக்கும், அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு பயனும் இல்லாம, ஆனா நல்ல முறையில, புனித முறையில செய்யற மாதிரி அவங்க செய்யறாங்க. இதுதான் சித்து. ஆனா இதனால ஒரு பயனும் இல்ல. ஏன்னா நெறைய பேர் ஏமாந்து போறாங்க. சில பேர்ல நம்ம பார்த்திருக்கோம் சித்து பண்ணி, அப்புறம் இல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம், நான் குழந்தைய வந்து உங்களுக்கு உண்டாக்குறேன். உ உருவாக்கி குடுக்குறேன். அப்படின்லாம் வந்து குழந்தைங்க வந்து நீங்க உடனே வந்து கர்ப்பம் அடைஞ்சிடுவீங்க. அப்படின்லாம் கூப்ட்டு மயக்கி, தவறான வழியில அந்த பெண்களெல்லாம் உபயோகிக்கிறதுல நம்ம எத்தனையோ விதத்துல நம்ம செய்திகள கேட்டுட்டு வரோம், பார்த்துட்டு வரோம். சில சமயம் இந்த விஷயங்கள் வெளியில கூட தெரியுது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதிகமா போனதுக்கு அப்புறம் தான் அவங்களெல்லாம் புடிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஜெயில்ல போட்டு விசாரிக்கிறாங்க. சில சமயம் வந்து அவங்க குடும்பத்தாரே அதுல ஈடுபட்டு பணம் நெறைய சம்பாதிக்கிறாங்க. பின்னாடி இந்த விஷயங்கள்லாம் வெளியில வருது. அப்போ சித்துங்கிறது தேவையே இல்ல. இன்னொரு கவிதையில சொல்றார். மந்திரம், கரு செடி மை மனகாந்த பயிற்சி கொண்டு தந்திர கலையின் மூலம் தரகர்கள் ஒத்துழைப்பால் விந்தைகள் செய்து பல்லோரு வியப்புறக் காட்டி செல்வம் நிந்தனைக்குரிய பெண்கள் நேசமும் பெறுதல் நன்றோ. அப்போ மந்திரத்தினாலயோ, இல்ல மூலிகையிலேருந்து தயாரிச்ச மைனாலயோ, இல்ல தன்னுடைய காந்த ஆற்றல வச்சு தந்திர கலையினால இந்த மாரி அப்புறம் தரகர்கள். அது வேற. அவங்களுக்குன்னு அவங்கள சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த தரகர்கள வச்சு யார் யாரெல்லாம் இதுக்கு நம்பிக்கை இருக்காங்க, அவங்க அவங்கள வந்து அந்த ஒரு ஊருக்கு வேண்டியது, இந்த மாரி வந்து சிஷ்யர்கள்ன்னு சொல்லி, அவங்க தனக்கு அடிமைகளா வச்சு, அவங்களுக்கு சில வசதிகள்லாம் செய்து குடுத்து, அவங்கள போயி, அங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு? யார் யாரெல்லாம் இது நம்புறாங்க? அப்படின்னு இது பண்ணி அவங்களோட அ விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுட்டு வந்துருவாங்க. அவங்க பேர் என்ன? அவங்க என்ன செயல் செய்றாங்க? என்ன தொழில் செய்றாங்க? அவங்களுடைய ஜாதகமே இவங்க கையில இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியோ அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி, இந்த மாரி வந்து இந்த இவர் சித்து பண்றவர் வந்து உங்க பேர சொல்லி உங்கள கூட்டிட்டு வர சொன்னார். அப்படின்லாம் சொல்லி, அப்புறம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் செய்து, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற செல்வங்கள் எல்லாம் அவங்கள மயக்கி, இவங்க பேருக்கு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஊர விட்டே காணாம போயிடுவாங்க. அவ்வளோதான். இதுல நெறைய பெண்களையும் அட்ராக்ட் பண்ணி, நம்ம நெறைய விஷயங்கள இப்ப கேட்கிறோம். எல்லா இந்தியா முழுக்க இருக்கு. அப்புறம் குழந்தை பொறக்கணும்னு சித்து பண்ணி என்ன பண்றாங்க, நம்ம கேரளால கூட கேள்விப்பட்டோம். ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு குழந்தை பொறக்கணும்னு அவங்க கிட்ட சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு, 2 பெண்கள அவங்கள வந்து கொன்று, அவங்கள வந்து புதைச்சு ஏதோ செய்து, அந்த மாரியெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்ப எத்தன விதமா இல்ல அவங்க மனைவியோ, இல்ல பெண்ணையோ சில இடத்துல ஆந்திராலலாம் அவங்க பொண்ணையே, முதல் பெண்ணையே வந்து அடுத்தது பையன் பொறக்கணும் அப்படின்னுட்டு அந்த மாரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப எத்தன விஷயங்கள் கேட்கிறோம். இதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம வந்து இறைவன பார்த்தோம்னா, இந்த மாரி செயல்கள்லாம் தேவையே இல்ல அப்டின்ட்டு சொல்றார். ஒரு கதை கூட நம்ம கேட்டுருக்கோம். இல்ல யாராவது சொல்லி கூட கேட்டுருக்கலாம். ஒரு முனிவர் காட்டுல ரொம்ப தவம் செஞ்சுட்டு வரார். அந்த காட்டுல வந்து அந்த வழியா வந்து ஒரு சின்ன இளைஞர் போறார். இவர் வந்து பார்த்து ரொம்ப தவம் செய்யறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் தவறு முடியிற வரைக்கும் உட்கார்ந்துட்டு, அதுக்கப்புறம் அவர் கேட்கிறார். இந்த மாரி, "நீங்க இவ்ளோ தவம் செஞ்சுட்டு வரீங்க.
வந்து உங்களுக்கு இதனால பலன் இருக்கு அப்படின்னும், நல்ல பலன் இருக்கு. நல்லா வந்து நான் வந்து அமைதியா இருக்கேன். நல்ல விஷயங்கள்லாம் வந்து நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் சில வந்து எனக்கு சில ஆற்றல்லாம் கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிங்கம் அவங்கள நோக்கி வருது. உடனே இந்த இளைஞர் கேட்கிறாரு, "ஐயோ! சிங்கம் நம்மள நோக்கி வருதே, இவரை நீங்க கொல்ல முடியுமா சிங்கத்த?" அப்படின்னு. "ஓ! கொல்வேனே" அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ தண்ணி தெளிக்கிறார், மந்திரத்த சொல்றார். சிங்கம் செத்து போயிடுது. உடனே இந்த இளைஞர் சொல்றார், "ஐயய்யோ! இந்த மாரி கொன்னுட்டோமே! இந்த சிங்கத்த நீங்க உயிர்ப்பிக்க முடியுமா?" அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றாரு, "ஓ! இது பண்ண முடியுமே" அப்படின்னு திருப்பியும் ஒரு தண்ணி தெளிச்சு ஒரு மந்திரத்த சொல்லி, உடனே அவர் என்ன பண்ணார், அந்த சிங்கத்த உயிர்ப்பிக்கிறார். இந்த சிங்கம் போயிடுது. உடனே அந்த இளைஞன் கேட்கிறார், "சரி முதல்ல நீங்க கொன்னீங்க. அதுக்கப்புறம் அத உயிர் பிழைக்க வச்சீங்க. ஆனா இங்க நீங்க தவம் இத்தன வருஷமா பண்ணிட்டே இருக்கீங்கிறீங்களே, இந்த சிங்கத்த கொன்னதுனாலயும், அத உயிர்ப்பிக்க வச்சதுனாலயும் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? இதனால நீங்க இறை உணர்வு பெற முடியுமா? இறைவன காண முடியுமா? இறைவன் அருள பெற முடியுமா? இறைவன் அருள பெறணும்னா, நம்ம ஞானம் அது கிடைக்கணும். அதுல உயரணும். அந்த ஞானம் கிடைப்பதற்கு நமக்கு வைராக்கியம் இருக்கணும். அப்புறம் அந்த ஞானம் கிடைப்பதற்கு யார் அத சொல்லிக் குடுக்குறாங்களோ, அவங்க மேல பக்தியோட அந்த விஷயங்களை நாம உள்வாங்கிக் கொண்டு, அத நம்ப தொடர்ந்து செய்யணும். அந்த மாரி இதெல்லாம் விட்டுட்டு, நீங்க நல்ல வழியில தவமும் செய்து சில பவர்லாம் கிடைச்ச உடனே, நீங்க இந்த மாதிரி அந்த பவர் எல்லாம், அந்த ஆற்றல் எல்லாம் அழிப்பதற்கும், திருப்பி இது பண்றதுக்கும் நீங்க இந்த மாரிலாம் பண்றீங்களே. ஒரு ஆண பெண்ணாக்குறதோ, பெண்ண ஆணாக்குறதோ இந்த மாரிலாம் செய்யறதுனால என்ன லாபம் இருக்கு? கடவுளுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அப்படின்னு கேட்ட உடனே அந்த முனிவருக்கு ஷாக் ஆயிட்டார். ஐய்யய்யோ! இந்த இளைஞன் வந்து கேள்வியெல்லாம் கேட்டு எப்படி நம்மளுடைய அறிவு கண்ண திறந்துட்டார். நான் எவ்வளவு மடத்தனமா பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னுட்டு, அந்த இளைஞன நிமிர்ந்து பார்க்கிறார். அப்புறம் அந்த இளைஞர் மறைஞ்சு போயிடுறார். அப்போ இவர் செய்த தவறை அவர் அத தப்பான வழியில உபயோகப்படுத்துறாருங்கிறதுனால, அத உணர்த்துவதற்கு அந்த இறைநிலையே அவருக்கு அந்த இளைஞன் மூலமா வந்து வழி காமிச்சிருக்கு. நம்ம மகரிஷி சொல்லுவாங்க. எவ்வளவோ சித்துகள் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நெறைய பேர் கேட்பாங்களாம். ஒரு தடவ ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனபோது, நெறைய மகான்கள்லாம் சித்து பண்றதெல்லாம் நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன சித்து பண்ணுவீங்க? அப்படின்ட்டு கேட்கறாங்க. உடனே அந்த அம்மாட்ட சொல்றாங்க, அந்த குடும்பத்துல சமைச்சவங்கட்ட, எனக்கு ஒரு ஆப்பிள கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு அந்த ஆப்பிள கொண்டோனே, அத வந்து மெதுவா உட்கார்ந்து துண்டு துண்டா நறுக்குறார். நறுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார், ஒண்ணொண்ணா வாயில போட்டுக்கிறார். ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு விடுறார். சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் இவரு பேசாம இருக்காரு. "என்ன சுவாமிஜி ஏதோ சித்து பண்றேன்னீங்க பண்ணிட்டீங்களான்னு?" "பண்ணிட்டேனே! இந்த ஆப்பிள் இப்ப நான் ஆயிட்டேன். முதல்ல நீங்க ஆப்பிள்னு கொண்டு வந்து குடுத்தீங்க. அது ஒரு பழம். இப்ப இந்த பழம் வந்து வேதாத்திரி மகரிஷி ஆயிடுது. இத விட என்ன சித்து வேணும்?" அப்படின்னு வந்து சொல்றார். அப்புறம் சொல்றார், "இல்லம்மா இந்த சித்தெல்லாம் பார்த்து மயங்கிடாதீங்க. அதெல்லாம் தேவையே இல்ல." அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம உடம்புக்குள்ளேயே இத்தன விஷயங்கள் நடக்குறது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு 7 தாதுக்களா மாறுது. பார்க்குறோமா? ஒண்ணும் இல்ல. தேவையோ, தேவையில்லையோ போட்டு அடைச்சுக்கிறோம். பிடிச்சத சாப்பிடுறோம், நல்லத விட்டுடுறோம். அப்படி இருந்தும், அந்த இறைநிலை நமக்குள்ள நம்ம என்ன சாப்பிட்டோமோ, உள்ள என்ன தள்ளினோமோ, அத்தனையும் அது 7 தாதுக்களா மாற்றி, நமக்கு வேண்டியத எல்லாம் செஞ்சு குடுக்குது. இது சித்து இல்லையோ? அதோட பாருங்க, ஒரு துளி விந்து நாதம். அத வந்து கருப்பையில வாங்கி, ஒவ்வொரு உறுப்பையும் அந்த விந்து நாதத்துல என்ன பதிவுகள் இருக்கோ, அதுக்கேத்த மாரி ஒவ்வொரு மாதமும் என்ன நிகழ்ச்சி நடக்கணுமோ, அத அழகா ஒவ்வொரு உறுப்பு எந்தெந்த மாதம் உருவாகணும்னு, அதுக்குள்ள அந்த விந்து நாதத்துக்குள்ள இருக்கிற பதிவுக்கு ஏத்த மாரி, அந்த மூக்கு, கண்ணு, வாயி, உயரம் எல்லாத்தையும் கணக்கிட்டு, அவ்ளோ அழகா 10 மாசத்துல ஒரு குழந்தைய உருவாக்குது. இது பெரிய சித்து இல்லையா? ஒண்ணும் இல்ல. நம்ப வந்து விளக்கு எத்தனையோ விளக்குகள் இருக்கு. ஒரு பட்டன தட்டினா, அத்தன விளக்கும் எரியுது. இது பெரிய சித்து இல்லையா? அதே மாதிரி தான். இரும்புன்னு ஒரு உலோகம் கிடைச்சது. அத எத்தன விதத்துல ஆயுதங்களா வந்து அவங்க உபயோகிக்கிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ப பயணிப்பதற்கு அத வந்து ட்ரெயினுக்காகவோ, இல்ல விமானத்துக்காகவோ, இல்ல கப்பலுக்காகவோ இந்த இரும்பெல்லாம் உபயோகப்படுத்தி, அதை வளையச் செய்து, இந்த இறைநிலை குடுத்த அந்த உலோகத்த
எத்தனை விதமா அத உபயோகப்படுத்துறாங்க. இதெல்லாம் சித்து இல்லையா? அப்படின்ட்டு மகரிஷி கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நமக்குள்ள இத்தனை அதிசயங்கள் நடக்குது. ஆனா அதெல்லாம் சித்து நம்ம ஏற்படுத்திக் கொள்ளல. அதெல்லாம் உள்வாங்கிக்கல. ஆனா வெளியில யாரோ ஒருத்தர் மந்திரத்தினால, தந்திரத்தினால, மூலிகையினால ஏமாற்று வித்தை செய்யறாங்க. அத நம்பி நாம ஏமாந்து போறோம். அவர் என்னவோ பெரிய காரியம் செஞ்சுட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா சில மகான்கள் அவங்க இந்த சித்து விஷயத்த உபயோகப்படுத்தியிருக்காங்க. நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. மக்களை நல்வழிப்படுத்தணும், ஆன்மீக வழியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அதை செய்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. தான் நல்ல பேர் வாங்கணும், நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு புகழுக்கு அலையறது, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல. அது கூட லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதை யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா மக்கள் என்ன என்ன பண்ணுவாங்க? அதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் போறது. அப்படியே இருக்கு. ஆனா அதுக்கு அந்த மாரி சித்தி செய்வதற்கு அவங்களுடைய ஆற்றலை செலவழிச்சு தான் அவங்க படுத்து குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாரி வரவழைச்சு குடுத்தவங்கள கேட்டீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க. ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள் பின்னாடி இருக்கும். ஆனா அது நமக்கு தெரியறதில்ல. அது தெரியாம தவறான முறையில நம்ம கமெண்ட்டும் பண்ணுவோம். ஏன் கமெண்ட் பண்றோம்? தப்பா விஷயத்துல சில பேர் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அத சரியா உபயோகிக்கிறவங்க மேலயும் நம்பிக்கை இல்லாம சில விமர்சனங்கள்லாமும் வரும். அப்போ எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த சித்துங்கிறது தேவையே இல்ல அப்படின்னுட்டு மகரிஷி சொல்றாங்க. சித்துங்கிறது ஒரு கலை. ஆனா அத இப்ப செய்யறவங்க எல்லாரும் ஒரு பொருள் நோக்கியோ, இல்ல புகழ் நோக்கியோ அந்த மாதிரி தான் அவங்க போறாங்க. அப்புறம் நெறைய பேர ஏமாத்துறாங்க. அப்புறம் பெண்கள் இதுல நெறைய நம்புறதுனால, அவங்க இதுல மயங்கி, அந்த மாரி ஒரு வாழ்க்கை பயணத்துல ஏமாந்து போறதுனால, அவங்கள தன்னுடைய இந்த சித்து வேலைக்கு நெறைய உபயோகப்படுத்திக்கிட்டு, அவங்க தவறான பாதையில போறாங்க. அதனால இதை நம்ப ஒரு விழிப்புணர்வோட நம்ப இதை பார்க்க வேண்டும். அதனால இது சமூக நஷ்டம் தான் அப்படின்ட்டு மகரிஷி இதுல சொல்லியிருக்கார். அதனால இத மனசுல வச்சுப்போம். இது யாருமே எவ்வளவு தூரம் தன்னுடைய உடலை வருத்தி அவங்க உண்மையா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு செயலை செய்யறோம். அதுக்கு விளைவு 5 அது சார்ந்து இருக்கு. இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், நோக்கம், திறமை. இது 5 வைத்துதான் நமக்கு விளைவு கிடைக்குது. அதுல நோக்கம் சரியில்லைனாலோ, சரியில்லாம திறமைய வச்சு செஞ்சா கூட, ஒத ஏதோ அப்போதைக்கு செய்யற ஆரம்பிக்கும்போது, நம்ம சக்சஸ்ஃபுல்லா மேல மேல வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியில நம்ப அதுக்கு வேண்டிய பலனை நாம நெகட்டிவா தான், எதிர்மறையா தான் எதிர்கொள்ள வேண்டும். அதனால இந்த சித்துங்கிறது தேவையே இல்ல அப்படின்னுட்டு மகரிஷி சொல்றாங்க. சோ அதனால நம்ப இதுல மயங்காம நம்மளே இப்ப மகரிஷி எவ்வளவோ மெத்தட்ஸ் குடுத்திருக்காங்க. உடல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வேண்டிய உடற்பயிற்சிகள், அப்புறம் காயகல்ப பயிற்சி உயிர் வளத்துக்கு, மனதை அமைதிப்படுத்துவதற்கு, மனதை உறுதிப்படுத்துவதற்கு, நம்மளுடைய வைராக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கு வேண்டிய தவங்கள், மனதை தூய்மைப்படுத்துவதற்கு வேண்டிய தற்சோதனை பயிற்சிகள் இத்தனை கொடுத்திருக்காங்க. அதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும்? அப்புறம் நம்மளுக்கு வேண்டிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. இப்ப நிறைய இடத்துல பார்த்தோம்னா மகரிஷி அவங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனா அவர் வேற இடத்துல காட்சி கொடுத்தார் அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எங்க மாமியாருக்கு கூட அந்த மாதிரி காட்சி கொடுத்திருக்காரு. அம்மா என்னோட மாமியாருக்கு ஒரு தடவை ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. இந்த ஆபரேஷன் பிக்ஸ் ஆன டயத்துல சுவாமிஜி அங்க டெல்லிக்கு வந்திருந்தார். அப்போ மகரிஷி கிட்ட சொன்னாங்க. சுவாமிஜி இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னப்போ பண்ணிக்குமா அது நல்லதுதான் அப்படின்னு உடனே நீங்க தான் கூட இருக்கணும் அப்படின்னு உடனே ஆபரேஷனுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கோ நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவங்க அனஸ்தீசியா கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மயக்க நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா நினைச்சுக்கிட்டாங்க, மாமியார் நினைச்சுக்கிட்டாங்க. சுவாமிஜி அங்க அவருக்கு காட்சி கொடுத்தாங்க. ஏன்னா சுவாமிஜி இதுல சித்து எதுவும் பண்ணல.
அவர் வந்து கண்ணாடி பேச்சுன்னு செஞ்சிருக்கிறதுனால அவருடைய சூக்கும சரீரம் அந்த அளவுக்கு விரிந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கலாம். அதனால மகரிஷியோ இல்ல மத்த மகான்களோ இத தவறான முறையில உபயோகப்படுத்தல. நல்ல விதத்துல எங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நன்மை பயக்கும்னா அப்பதான் அத வந்து அவங்க செய்திருக்காங்க. அதனால இதுல மயங்க வேண்டாம் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. சரி. ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு நம்ம இதோட முடிச்சுக்கணும். ஒரு இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் செய்யறவர், ஒரு மேஜிக் செய்யறவர், அவர் என்ன பண்றார், ஒரு இடத்துல வந்து அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கார். சுமந்திர காளி அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய முறைகள்லாம் செய்து மந்திரக்கோலை வச்சு அவர் என்ன பண்றார், ஒரு குல்லாவை எடுத்துக்கிறார். ஒரு குல்லால ஒரு மாங்கன்று அதை வந்து வரவழைக்கிறார். வரவழைச்சு அதுல வந்து மாங்காயை வரவழைக்கிறார். மாங்காயை வரவழைச்சு அவர் என்ன பண்றார், அந்த செடியே மாங்காயோட அப்படியே ஆடுற மாதிரி அவர் எல்லாம் செஞ்சு காமிக்கிறார். உடனே அவ்வளோ கைத்தட்ட, ஆஹா இவர் எப்படி செஞ்சுட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரைஸ் பண்றாங்க. இவருக்கு சந்தோஷம். அப்புறம் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. மனைவி இவரை பாக்குறாங்க. இவர் கைய பாக்குறாங்க. இவர் சொல்றார், நான் பார்த்தேம்மா. அப்புறம் சொல்றார், உனக்கு இந்த நேரத்துல மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. இருந்தா கூட இப்ப சீசன் இல்ல. மாங்காய் கிடைக்கல. நானும் சொல்லியிருக்கேன், தேடிட்டு இருக்கேன். கிடைச்சா உனக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டு சொல்றார். சோ உண்மையா பிரெக்னெண்டா இருக்கிற மனைவிக்கு நிஜமான மாங்காயை கொண்டு வர முடியல. ஆனா மேஜிக் பண்ணி ஒரு செடியே மாங்காயோட டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிருக்காரு. எப்படி? இப்படிதான் நாம நிறைய விஷயத்துல இந்த மாதிரி சித்து பண்றவங்க கிட்ட எல்லாம் அதை நம்பி ஏமாந்து போறோம். அதனால உண்மையா செயல்கள் செய்வோம், அதுக்கேத்த விளைவு கிடைக்கும். அவனால நாம வந்து இதில் மயங்க வேண்டாம் அப்படின்னு தான் இத வந்து மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. சித்து பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அஷ்டமா சித்திகள் சித்தர்கள்லாம் கத்துக்கிட்டு அதை நிறைய விதத்துல நல்ல விஷயத்துல உபயோகப்படுத்தியிருக்காங்க. சில மகான்களும் இப்ப கூட திருவண்ணாமலையில சித்தர்கள்லாம் அந்த மாதிரி காட்சி கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது காட்சி கொடுக்கறது கூட எல்லாருக்கும் காட்சி கொடுக்கறது இல்ல. யாரு அத உண்மையா அவங்க வந்து விரும்பி ஏதோ ஒரு மேல்நிலைக்கு போவதற்கு அவங்க வந்து ஏங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சித்தர்கள் காட்சி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கறது. அப்போ அவங்களும் இதை நல்ல விதத்துலதான் உபயோகப்பட்டு இருக்காங்க. அதனால இதுல இருந்து நாம நல்ல பாடம் கற்றுக்கொள்வோம். எதிலும் மயங்க வேண்டாம். நமக்கு மகரிஷி நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு நிறைய பயிற்சி முறைகளை கொடுத்திருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க.